இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டுகள் தொடர் கொண்ட போட்டிகளை பார்த்தீங்கன்னா விளையாடி இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா 2க்கு 0ன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி முடிஞ்ச மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு நான் உங்களுக்காக பார்த்தா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துருவாங்க. நம்மளுடைய இந்தியா ஜெயிச்சது மட்டும் சொல்ல போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா யார் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அதையும் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மளுடைய இந்தியா வெஸ்ட் இண்டீஸை பார்த்தா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அகைன் நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 2வது டெஸ்ட் தொடரில் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 518 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ 5 விக்கெட்டில் டிக்ளரும் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னா இவ்வளோ பெரிய டார்கெட் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 258 பாலுக்கு பார்த்தா 175 ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க டபுள் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரன் அவுட்டால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்கோரே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சுமன் கில் பார்த்தீங்கன்னா தரமான செஞ்சுரி கொடுத்துட்டாரு. அகைன் பார்த்தா 196 பாலுக்கு பார்த்தா 129 ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஃபெக்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னா லீட் எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வெறும் 518க்கெலாம் பார்த்தா டிக்ளேர் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இதை எப்படி வெஸ்ட் இண்டீஸ்லி இது சேஸ் பண்ண போகிறாங்க? இதெல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணி முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்மளுடைய இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா 518 ரன்னு வெஸ்ட் இண்டீஸ் அப்போ எவ்வளோ தான் அடிச்சிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 248க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. என்னடா இது அப்படி கேட்குற விதமாக தான் ஸோ அவங்களுடைய பிளேயிங் 11 இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸோ அந்த டீமில் யாருடா நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, ஷாய் ஹோப் பார்த்தீங்கன்னா 57 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 36 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையஸ்ட் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸால் சேஸ் பண்ண முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா அவங்களே விட இருப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 390 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் கேம்பல். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி கொடுக்க, அகைன் பார்த்தீங்கன்னா ஷை ஹோப்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி கொடுக்க தரமாக இருந்துக்கிட்டு இருந்து இந்த ஒரு மேட்ச்சில் யார் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா 44 ரன்னு கொடுத்து 17 ஓவர் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. குல்தீப் யாதவ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா 29 ஓவர் போட்டு 104 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குல்தீப் யாதவ் நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த அளவில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேஸை இந்தியா லீட் பண்ணுமா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னா வின் பண்ணாதான் இருந்தது. ஆனால் தரமான சம்பவத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தா இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சு ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு பெருமையாக சேர்த்து இருக்குது. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்க? கேஎல் ராகுல் ஒரு ஆஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ரொம்பவும் ஸ்லோவாக ஆடிருப்பாங்க. 108 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 58 ரன் அடிச்சிருப்பாங்க. சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தரமான இது பேட்டிங் காமிச்சார். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 76 பாலுக்கு 39 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதில் எஃபர்ட்டை போடலன்னு தான் சொல்லணும். பெருசாக போட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு சீரீஸில் பார்த்தா தோற்றுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாயிண்ட் டேபிளில் யார் தான் ஃபஸ்ட் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸே எல்லா டீமையும் டாமினேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதில் அப்படியே ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை போட்டு பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3 போட்டி பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 போட்டியும் வெற்றி பெற்று 100% பார்த்தீங்கன்னா இருக்காங்க. முதல் இடத்துல இருக்காங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்காங்க, இலங்கை இருக்காங்க. 66.67% பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தா 2 போட்டிகளில் இருப்பாங்க. ஒன்று வெற்றி, இன்னொன்று பார்த்தா ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ 66.67% பார்த்தா வெற்றி சதவீதத்தில் 2வது பிளேஸில் பார்த்தா இவங்க இருக்காங்க. அடுத்து யாருடா? நம்மளுடைய இந்தியா தாங்க. 61.90% பார்த்தா நம்மளுடைய இந்தியா இருக்காங்க. இதுவரை பார்த்தா 7 போட்டி விளையாடி இருக்காங்க. அதில் 4 வெற்றி 2 தோல்வி 1 ட்ராவில் பார்த்தா முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தா ரீசெண்டாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. அதனால் என்னென்னா இவங்க ஜெயித்தாலும் தோற்றாலும் சரி இந்தியா 4வது இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பாயிண்ட் டேபிளில் கீழே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.